2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வெப்பசலன மேகங்கள் உருவாகியுள்ளன. இதனால் வட தமிழ்நாட்டில் இடியுடன் கூடிய கனமழை ஆங்காங்கே பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, சேலையூர், பல்லாவரம், முடிச்சூர், பம்மல் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. அம்பத்தூர், போரூர், ராமாபுரம், வலசரவாக்கம், மதுரவாயல், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இடைவிடாமல் பெய்த மழையால் போரூர், ராமாபுரம் சாலையில் இரவு நேரத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள முக்கிய தெருக்களில் மழைநீர் வீடுகளுக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டது. சாலைகளில் மழைநீர் ஆங்காங்கே குளம் போல் தேங்கியதால் வாகனங்கள் நீரில் மூழ்கியபடி பயணித்து சென்றன. சில வாகனங்கள் திடீரென பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து செய்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னை அம்பத்தூர், கொரட்டூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு, செங்குன்றம், பெரியபாளையம் சுற்றுவட்டார இடங்களில் காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழையால் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் சில இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்கே பேட்டை, திருவாலங்காடு, பொதட்டூர் பேட்டை, கேஜி கண்டிகை ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து கீழ்பஜார் தெருவில் வீட்டிற்குள் சென்றதால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்தனர். சென்னையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. புவனேஸ்வர், கோழிக்கோடு, மதுரை, விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 7 விமானங்கள் தரை இறங்காமல் வானில் வட்டமடித்தன. பின்பு 7 விமானங்களும் திருச்சி மற்றும் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. அதேபோல் அபுதாபி, துபாய், மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. மழை, சூறைக்காற்று, இடி மின்னலின் வேகம் குறைந்த பின் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கப்பட்டதாகவும் திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் சென்னைக்கு வரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் காலையில் வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் மழை பெய்தது. ஈஞ்சம்பாக்கம், பனையூர், கோவிந்தநல்லூர், அக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திடீர் மழையால் அப்பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்தது. நசரத்பேட்டை, நத்தப்பேட்டை, முத்தியால்பேட்டை, கலியனூர், வையாவூர், ஏனாத்தூர், காரை, திம்மசமுத்திரம், கீழம்பி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.